இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மித்ரா வழியாக 5 முக்கிய திட்டங்கள் உடனடியாக தொடங்கப்பட உள்ளன. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். இந்திய சமூகத்திற்கான முன்னெடுப்புகளின் அமலாக்கம் மீதான நேற்றைய செயற்குழு கூட்டத்தில் அந்த 5 திட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். முதலில் KPKT எனப்படும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் 21 பாரம்பரிய இந்திய கிராமங்களில் 33 திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அடுத்ததாக நாட்டிலுள்ள 527 தமிழ் பள்ளிகளிலிருந்து 400 தமிழ் பள்ளிகளுக்கு யாயாசான் டிடெக் நிகாரா அறக்கட்டளை மூலம் ஸ்மார்ட் போர்ட் திறன் பலகைகள் வழங்கப்படும். KPKT கீழே ஜபத்தான் கராஜான் tempatan JKT கீழே அந்த KPKTயோட ஏஜென்சி அது கீழே நம்மள 33 ப்ராஜெக்ட் நம்மள செய்ய போகிறோம். 21 கம்பவுண்ட் ட்ரெடிசி இந்தியாவுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஜபத்தான் கராஜான் tempatan தான் செய்வாங்க. ஸோ இந்த பெஞ்சலாரசான் நம்மளை எல்லாம் ஒத்துக்கிட்டு இமீடியட்டாக அவங்கள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்மல் ICT இது ஸ்மார்ட் போர்ட் தமிழ் ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இது KPM கீழே Kementerian Pendidikan Malaysia அவங்களுக்கு கீழே ஒரு ஏஜென்சி இருக்குது. அது YDN என்னன்னா யாயாசான் டிடெக் நெகாரா. யாயாசான் டிடெக் நெகாரா 400 ஸ்மார்ட் போர்ட் அவங்கள சப்ளை இன்ஸ்டலேஷன் எப்படி அந்த ஸ்மார்ட் போர்ட் படிச்சுட்டு நம்மளோட பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்கள எல்லா அரேஞ்ச்மெண்ட் அவங்கள பண்ணுவாங்க. இந்த 400 ஸ்மார்ட் போர்ட் அவங்கள வேற ஸ்கூலுக்கு வேற அமௌண்ட் கொடுப்பாங்க. மேலும் 1000 இந்து ஆலயங்களுக்கு ஆன் ஆஃப் அதாவது ஒரு முறை மட்டுமே 20,000 ரிங்கிட் சிறப்பு நிதி வழங்கப்படும். எனினும் பிரதமரின் எழுத்துப்பூர்வமான ஒப்புதலுக்கு பிறகே அதற்கான விண்ணப்பங்கள் திறக்கப்படும் என PKR உதவி தலைவருமான ரமணன் கூறினார். எல்லா கோயிலுக்கு 20,000 நம்மள கொடுப்போம். 20,000 20,000 அது 1000 கோயிலுக்கு நம்மளுக்கு கொடுப்போம். ஸோ அது ஒரு பெரிய குரூப், பெரிய பெனிஃபிட். நிறைய பேருக்கு இந்த உதவி போயிட்டு சேரும். அங்கே அந்த காசு கோயிலுக்கு போய் பாய்க்க போகிறாங்களா, கோயில் சாமி கும்பிட்ற ஜாமா வாங்குறதுக்கா, இல்லைன்னா அவங்கள தேவாரம் கிளாஸ் செய்கிறாங்களா, பரதநாட்டியம் கிளாஸ், தமிழ் கிளாஸு, அந்த ப்ரோக்ராம் தர்மா மதானி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்கள செய்யலாம். அந்த நிதியை சமயம், கல்வி அல்லது உள்ளூர் சமூக மைய திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இவ்வேளையில் இந்திய சிறு தோட்டக்காரர்கள் மற்றும் B40 தொழிலாளர்களுக்கான வீட்டு மேம்பாட்டு திட்டமும் முன்மொழியப்பட்டுள்ளது. அதோடு அரசாங்க மற்றும் தனியார் உயர்கல்வி கூடங்களுக்கு நுழையும் இந்திய மாணவர்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் 2000 ரிங்கிட் உதவி நிதியும் தொடரப்படும். கடந்த ஆண்டு 8000 இந்திய மாணவர்கள் அதில் பயனடைந்தனர் என்றார் அவர். வரவிருக்கும் கல்வி ஆண்டில் சீருடைகள் மற்றும் பள்ளி உபகரணங்களை வாங்குவதற்கு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முறை உதவி வழங்கும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. அங்கீகரிக்கப்படும் நிதி அனைத்து நேரடி உரியவர்களின் கணக்குகளுக்கு செலுத்தப்படும். இடைத்தரகர்களுக்கு இதில் வேலை இருக்காது என்றும் துணை அமைச்சர் உறுதியளித்தார். இந்த முயற்சிகள் அனைத்தும் கல்வி, நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் மடானி அரசாங்கம் எடுத்துள்ள உறுதிப்பாட்டின் சான்று என அவர் கூறினார். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com.